கல்வி என்பது அனைவருக்கும் சமமானதாகும். இதனையே இலங்கையின் கல்விக் கொள்கையும் உறுதிப்படுத்துகின்றது. சமமானதும் தரமானதுமான கல்வியினை உறுதிப்படுத்துதல், அனைவருக்கும் வாழ்நாள் கல்வியினை வழங்குதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு உட்படுத்தல் கல்வி செயற்திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தேசிய கல்வி நிர்வாகமானது தனக்கென ஓர் அழியாத முத்திரையினை பதித்து நிற்கின்றது. தேசிய கல்வி நிர்வாகத்திலே உட்படுத்தல் கல்வித்துறையினை உருவாக்கி சிறந்த முறையிலே வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உட்படுத்தல் கல்வித்துறையின் வளவாளர்கள் விரிவுரையாளர்களுடன் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம். ஆம், இப்பொழுது எங்களுடன் இணைந்து கொள்கிறார்கள் தேசிய கல்வி நிர்வாகத்தின் உட்படுத்தல் கல்வித்துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி வினிதாயினி பிரபாகரன் அவர்கள். அவர்களுடன் இணைந்து கொள்கின்றார் உட்படுத்தல் கல்வித்துறையின் வளவாளர்களில் ஒருவரான திரு வை துஷ்யந்தன் அவர்கள். அவர்கள் இருவருடனும் இணைந்து கொள்கிறார்கள் தேசிய கல்வி நிர்வாகத்தின் உட்படுத்தல் கல்வித்துறையின் விரிவுரையாளர் திருமதி தாஹிர் நூருன் இஸ்ரா அவர்கள். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்காக வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உட்படுத்தல் கல்வி என்பது இன்று பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. அந்த வகையிலே உட்படுத்தல் கல்வி என்பதனால் நாம் என்னத்தை புரிந்து கொள்ள முடியும் என்பது தொடர்பாக சிறிய விளக்கத்தினை நீங்கள் வழங்க முடியுமா? ஆம், உட்படுத்தல் கல்வித்துறை அல்லது உட்படுத்தல் கல்வி என்று சொல்லப்படுகின்ற பதத்துக்கான விளக்கம் பல்வேறு வகைகளில் காணப்படுகின்றது. நான் ஒரு சுருக்கமான விளக்கத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சாதாரண பாடசாலையில் சாதாரண வகுப்பறையில் சம வயது குழுவினர் தங்களுடைய சூழலில், அதாவது வெளி சூழலில் தாங்கள் வாழுகின்ற சூழலில் ஒன்றாக அனைத்து பிள்ளைகளும் ஒன்றாக இணைந்து கல்வி கற்கின்ற ஒரு நிலைமையைத்தான் நாங்கள் உட்படுத்தல் கல்வி என்று சொல்ல வருகின்றோம். இப்போது இந்த இடத்துல அனைத்து பிள்ளைகளும் என்று சொல்ல வருவது நாங்கள் அந்த பல்வகமை தன்மை உள்ள பிள்ளைகள் அல்லது பல்வகமை கற்றல் தன்மை உள்ள பிள்ளைகள் என்று கூறுகின்றோம். நாங்கள் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், உட்படுத்தல் கல்வி என்று சொன்னால் தனியாக விசேட தேவை உள்ள பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து பிள்ளைகளும். அந்த அனைத்து பிள்ளைகளும் என்ற சொற்பதத்தை நாங்கள் பல்வகமை கற்றல் தன்மை உள்ள பிள்ளைகள் என்று கூற வருகின்றோம். ஆகவே அந்த பல்வகமை கற்றல் தேவை உள்ள பிள்ளைகள் என்று கூற வருபவர்கள் விசேட தேவை உள்ள பிள்ளைகளும் ஒரு குழுவினர். அதை விட ஏனைய, அதாவது பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், வறுமை கோட்டுக்குள் உள்ள பிள்ளைகள், வீதியோர சிறுவர்கள், அதாவது கற்றல் பின்னடைவில் உள்ள பிள்ளைகள், இவ்வாறு பல்வேறு குழுவினரும் இணைந்தவர்கள்தான் இந்த பல்வகமை கற்றல் தேவையுள்ள பிள்ளைகளாக கருதப்படுகிறது. ஆகவே இது ஒரு பெரியோரு எண்ணக்கருவாக இருக்கின்றது. இதைத்தான் நாங்கள் சுருக்கமாக உட்படுத்தல் கல்வி என்று கூற வருகின்றோம். நீங்கள் கூறுவதிலிருந்து நான் புரிந்து கொள்கின்ற விடயம், ஒரு பாடசாலையிலே சாதாரணமாக வகுப்பறையிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடன் இணைந்து இந்த மாணவர்களும் அவர்களுக்கு சமமாக கல்வியை கற்றுக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு செயற்பாடு தான் இந்த வகுப்பறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்படித்தானே? சரி, மிகவும் சரியாக கூறினீர்கள். ஆம், பாடசாலை என்பது மாணவர்களுக்கு சம உரிமையினை வழங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த உட்படுத்தல் கல்வியினூடாக மாணவர்கள் சமமான தமக்குரிய உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்தினை அல்லது ஒரு வகை பங்கினை இங்கே வழங்குகின்றது என்று சொல்லலாம். அந்த வகையிலே இஸ்ரா அவர்களிடம் ஒரு வினாவினை நான் கேட்க விரும்புகின்றேன். உங்களுடைய துறையிலே, அதாவது தேசிய கல்வி நிர்வாகமானது இன்று உட்படுத்தல் கல்வித்துறை என்கின்ற ஒரு மிகப்பெரிய துறையாக வளர்ச்சி கண்டிருக்கின்றது. இந்த வளர்ச்சியினுடைய இந்த நிலையிலே நீங்கள் எவ்வகையான சேவையினை ஆற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள்? எமது உட்படுத்தல் கல்வித்துறையினால் வழங்கப்படுகின்ற சேவைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிக பிரதானமாக தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய செயற்பாடாக இருப்பது கலைத்திட்ட உருவாக்கம். ஆகவே அந்த அவ்வாறு உருவாக்கப்படுகின்ற கலைத்திட்டத்தை இயைபாக்கம் செய்வது எமது உட்படுத்தல் கல்வித்துறையினுடைய பிரதான செயற்பாடாக காணப்படுகின்றது.
அதே போன்று அவ்வாறு கலைத்திட்ட இயைபாக்கங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அல்லது உட்படுத்தற் கல்வித்துறையில் வருகின்ற புதிய மாற்றங்கள் நவீன போக்குகளுக்கேற்ப ஆசிரியர்களை நாங்கள் பயிற்றுவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களுக்கு அந்த விடயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆசிரியர்களை, கல்வியலாளர்களை, உட்படுத்தற் கல்வி வளவாளர்களை அல்லது ஆசிரியர் ஆலோசகர்களை, அதே நேரம் கல்வியலாளர்கள் தொடர்பான பலரை நாங்கள் இந்த பயிற்றுவிப்பு செயற்பாடுகளிலே, பயிற்சி வழங்குகின்ற செயற்பாடுகளை உட்படுத்தற் கல்வித்துறை செயற்பட்டு வருகிறது. அதே போன்று உட்படுத்தற் கல்வித்துறையினால் பல்வேறு வளநூல்கள் தயாரிக்கப்படுகின்றன. பிள்ளைகளினுடைய பல்வகைமைக்கேற்ற வகையிலும், கல்வி தேவைக்கேற்ற வகையிலும், நவீன போக்குகளுக்கேற்ற வகையிலும் பல்வேறு வளநூல்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அவ்வாறு தயாரிக்கப்படுகின்ற வளநூல்களையும் ஆசிரியர்களுக்கு காலத்துக்கு காலம் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். அதுவல்லாது வருடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் உட்படுத்தல் என்று சொல்கின்ற சஞ்சிகையை வெளியிட்டு வருகிறோம். இன்க்ளூசிவ் அந்தர்கரணன் சொல்கின்ற சஞ்சிகையை வெளியிட்டு வருகிறோம். இந்த சஞ்சிகையானது புதிய மாற்றங்கள் அல்லது நவீன போக்குகளை உடனுக்குடன் ஆசிரியர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எடுக்கின்ற முயற்சியாக அமைகிறது. அவ்வாறே பிள்ளைகளை இனங்காணல், விசேட கல்வி தேவையுடைய பிள்ளைகள் இனங்காணப்படவும் அவர்களுக்கான கணிப்பீட்டு மற்றும் மதிப்பீடு செயற்பாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் அந்த செயற்பாட்டிலும் ஈடுபட்டு வருகிறோம். அதுவல்லாது பல்வேறு ஆய்வு சார்ந்த நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து வருகிறோம். இதே போன்று ஆய்வு மாநாடுகள், கருத்தரங்குகள், செயலமர்வுகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இவ்வாறான சேவைகளை செய்து வருகிறோம். மிஸ்ரா, நீங்கள் கலைத்திட்டம் என்று குறிப்பிடுகின்ற பொழுது எனக்கு ஒரு விடயம் ஞாபகத்திற்கு வந்தது. தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய மிக பிரதானமான ஒரு பங்களிப்பு கலைத்திட்டத்தினை தயாரித்து வழங்குவது. இந்த பாடசாலைகளிலே பார்த்தால் மீத்திறன் கூடிய பிள்ளைகள், மீத்திறன் குறைந்த பிள்ளைகள் என்று பல்வேறு வகையான பிள்ளைகள் காணப்படுவார்கள். நீங்கள் உங்களுடைய இந்த விசேட தேவையுடைய பிள்ளைகளை, அதாவது அந்த மாணவர்களுக்கு தயாரிக்கின்ற அதே கலைத்திட்டத்தின் ஊடாகத்தான் இவர்களுக்கும் கற்பித்து கொண்டு இருக்கின்றீர்கள். இவ்வாறு கற்பிக்கின்ற பொழுது இவர்களுக்கு சிறப்பான முறையில் ஏதாவது சிறப்பு அம்சங்கள் கொடுக்கப்படுகின்றதா அல்லது சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றதா? அவர்களை எவ்வாறு இந்த ஏனைய மாணவர்களுடன் நீங்கள் ஒன்றிணைப்பதற்கான முயற்சிகளில் உங்களுடைய பங்களிப்பு எதுவாக இருக்கின்றது? உட்படுத்தல் கல்வித்துறையினுடைய பிரதான செயற்பாடாக இருப்பது கலைத்திட்ட இயைபாக்கம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது விசேட கல்வி தேவையுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய விரிவுரையாளர் குறிப்பிட்டது போல பல்வகைமையுள்ள பிள்ளைகளாக இருக்கலாம். அந்த பிள்ளைகளினுடைய தேவைகளை இனங்கண்டு அந்த பிள்ளைகளினுடைய மட்டத்திலிருந்து அவர்களுக்கு பொதுக்கலை திட்டத்தில் எய்தப்படக்கூடிய அந்த பொது இலக்கை அல்லது தேர்ச்சியை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் இயைபாக்கம் செய்ய வேண்டிய பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக அந்த பிள்ளைக்கு குறித்த தேர்ச்சியை அடைந்து கொள்வதற்கு சில வேளை நாங்கள் வழங்கப்பட்டிருக்கின்ற உதாரணங்களுக்கு பதிலாக வேறு உதாரணங்களை வழங்க வேண்டி வரலாம். அல்லது வழங்கப்பட்டிருக்கின்ற நேரத்துக்கு பதிலாக மேலதிக நேரமோ அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போல மீத்திறன் உள்ள மாணவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு குறைவான நேரத்தையோ வழங்க வேண்டிய தேவை இருக்கலாம். அவர்களுடைய அந்த மட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் பல்வேறு இயைபாக்க செயற்பாடுகளை, உதவி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு குறித்த தேர்ச்சியை சமவயது நண்பர்களோடு அடைந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை வழங்குவதாகத்தான் இயைபாக்க செயற்பாடுகள் காணப்படுகின்றன. ஆகவே இதனை ஆசிரியர் அறிவுறுத்தல் வழிகாட்டலுக்கேற்ற வகையில் ஆசிரியர்களை நாங்கள் வளப்படுத்துவதற்காக, அவர்களை நாங்கள் மேம்படுத்துவதற்கான செயற்பாடுகளையும் பயிற்சிகளையும் வழங்கி வருகிறோம். திருமதி வினிதாயினி அவர்களிடம் ஒரு வினா. உட்படுத்தல் கல்வித்துறையானது தேசிய கல்வி நிறுவனத்திலே 2004ஆம் ஆண்டிலிருந்து மிகவும் சிறப்பான துறையாக வளர்ச்சி கண்டிருக்கின்றது. பல்வேறு வகையான வளர்ச்சி திட்டங்கள் உங்களிடம் காணப்படுகின்றன. அந்த வகையிலே இந்த 2004ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் பல்வேறு வகையான இடர்பாடுகளுடன் நீங்கள் பயணித்திருப்பீர்கள் அல்லது உங்களுடைய பயணம் மிக நீண்டதாக இருக்கும். அது தொடர்பாக சற்று விளக்கமாக கூறுங்கள். உட்படுத்தற் கல்வித்துறை என்றது நீங்கள் கூறியது போல 2004ஆம் ஆண்டு தான் அந்த பெயர் சூட்டப்பட்டிருந்தது. அதற்கு முன்னர் 1988ஆம் ஆண்டு இது ஒரு பிரிவாக, அதாவது யூனிட் என்ற பெயரில் தான் இருந்தது. விசேட கல்வி யூனிட் என்று சொல்லி அது தேசிய கல்வி நிறுவனத்தில் உங்களுக்கு தெரியும் ஆசிரியர் கல்வி பீடம் இருக்கின்றது. அந்த பீடத்துக்கு கீழே தான் இது இயங்கி வந்தது. பின்னர் 1990
91ஆம் ஆண்டு இது ஒரு தனியான துறையாக வளர்ச்சி கண்டது. தனியாக நாங்கள் சுதந்திரமாக தனித்து செயற்படக்கூடிய வாய்ப்பு 91ஆம் ஆண்டு இடம்பெற்றது. தொடர்ந்து 1994ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் சர்வதேச ரீதியில் ஏற்படுத்தப்பட்ட சலம்பன்கா அறிக்கை. அந்த அறிக்கையில் இலங்கை உட்பட 92 நாடுகள் கைச்சாத்திட்ட அந்த ஒப்பந்தத்தில் உட்படுத்தற் கல்வியை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோம் என்று சொல்லி அங்கு நாங்கள் ஒப்பந்தம் செய்திருந்தோம். அந்த 92 நாடுகளில் எமது நாடும் ஒன்று. இது நடைபெற்றது 94ஆம் ஆண்டு. தொடர்ந்து இலங்கையில் இது தொடர்பான விழிப்புணர்வுகள் செயலமர்வுகள் எல்லாம் நடைபெற்று தேசிய கல்வி நிர்வாகம் பெருமளவில் இது தொடர்பாக செயலமர்வுகள் விழிப்புணர்வுகளை மேற்கொண்டு 2004ஆம் ஆண்டில் விசேட கல்வி துறை என்று இருந்ததை உட்படுத்தற் கல்வித்துறை என்று பெயர் மாற்றம் பெற்று இன்று வரை அந்த பெயரில் தான் நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். இதற்கு முன்னர் விரிவுரையாளர் இஸ்ரா அவர்கள் கூறியது போல எங்களுடைய செயற்பாடுகள் சேவைகள் தொடர்பான விவரங்கள் அவர் கூறியிருந்தால் இவைதான் எங்களுடைய செயற்பாடுகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதுதான் எங்களுடைய துறை தொடர்பாக எங்களுடைய டிபார்ட்மெண்ட் தொடர்பாக சுருக்கமாக கூறுவதாகவும் வளர்ச்சி படியரை கூறக்கூடியதாக இருக்கு. ஒரு இடத்தினை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் பல்வேறு பரிணாமங்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கும், பல்வேறு இடர்பாடுகளை கடந்து செல்ல வேண்டியிருக்கும். அவ்வாறான இடர்பாடுகள் எல்லாம் அனுபவமாக திரட்டித்தான் நாங்கள் ஒரு உன்னதமான நிலையினை அடைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று தேசிய கல்வி நிர்வாகம் உட்படுத்தல் கல்வித்துறையாக வளர்ச்சி பெற்று காணப்படுவது அனைவருக்கும் ஒரு சிறப்பான நன்மை பயக்கக்கூடிய விடயமாகவே இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விசேட கல்வி தேவையுடைய பிள்ளைகளை எவ்வாறு நீங்கள் அவர்களுடைய செயற்பாடுகளினூடாக அவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள்? இது பற்றி நீங்கள் திரு துஷ்யந்தன் அவர்கள் சற்று கூறினால் சிறப்பாக இருக்கு. நல்ல கேள்வி ஒன்று. உண்மையாகவே இலங்கையிலே ஆரம்ப காலங்களை விடவும் தற்பொழுது உட்படுத்தல் கல்வித்துறையானது மிகவும் முன்னேற்றகரமான நிலைமையில் இருக்கின்றது. அதற்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே 2 சுற்று நிறுவங்கள் அண்மை காலத்தில் எங்களுடைய கல்வி அமைச்சினாலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த சுற்று நிறுவங்களுடைய விளக்கங்களை உண்மையாகவே அனைத்து தரப்பினரும் படித்து அறிந்து கொள்ள வேண்டும் என கூறிக்கொண்டு அந்த சுற்று நிறுவங்கள் 2020ஆம் ஆண்டு 37ஆம் இலக்க சுற்று நிறுவம் ஒன்று, அதுபோல் 2022ஆம் ஆண்டு 33ஆம் இலக்க சுற்று நிறுவங்கள். அந்த சுற்று நிறுவங்கள் இரண்டும் இந்த மாணவர்களுடைய இனங்காணல் தொடர்பான விடயங்களை அது தொடர்பான நடைமுறைகளை மிகவும் இலகுவாக விளங்கப்படுத்துகின்றது. அதன் அடிப்படையிலே இலங்கையிலே இருக்கக்கூடிய 100 வலயங்களிலும் இன்று இந்த மாணவர்களை இனங்காண்பதற்கான விசேட கல்வி கணிப்பீட்டு குழு என குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆகவே 100 வலயங்களிலே இருக்கக்கூடிய விசேட தேவையுடைய மாணவர்களை கொண்ட பெற்றோர் தங்களுடைய மாணவர்களை அந்த விசேட தேவை கணிப்பீட்டு குழுவினரிடம் பதிவு செய்ய வேண்டும். ஆகவே அங்கிருந்து அந்த செயல்முறை ஆரம்பிக்கும். பதிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு வருடம் முழுவதும் 3 வயதிலிருந்து 4 வருடம் வரைக்கும் அவர்களுடைய 3 வகையான கூட்டங்களை அவர்கள் நடத்துவார்கள். அதன் பின்பு இந்த விசேட கல்வி கணிப்பீட்டு குழு இந்த மாணவர்களுக்கு எவ்வாறான கல்வியை வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக அவர்கள் தீர்மானிப்பார்கள். அதற்காக 4 வகையான முறைகளை அவர்கள் வைத்துள்ளார்கள். முதலாவது முறை மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விசேட தேவையுடைய விசேட கல்வி தேவையுடைய மாணவர்களை அவர்களுடைய வீடுகளுக்கே சென்று, உதாரணமாக உங்களுக்கு தெரியும் உடலியல் குறைபாடுடைய மாணவர்கள் கட்டிலில் மட்டுமே படுத்திருக்கக்கூடியவர்கள், அவர்களால் நடமாட முடியாத நிலைமையிலே இருப்பார்களாயின் அவர்களுக்கு வீடுகளுக்கு சென்று கற்பிப்பதற்கான ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. அதேபோல் 2வது முறையாக அவர்களுடைய மதிப்பீட்டினூடாக அவர்கள் மதிப்பிடுவார்கள் இந்த பிள்ளைக்கு ஒரு விசேட பாடசாலை, உதாரணமாக இலங்கையிலே 30 விசேட பாடசாலைகள் இருக்கின்றது, தனியாரிடம் 27 பாடசாலைகளும் அரசு பாடசாலைகளும் இருக்கின்றன. ஆகவே இவ்வாறான பாடசாலைகளிலே இந்த பிள்ளைகள் கற்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தால் அந்த பாடசாலைகளுக்கு அவர்களை அனுப்பிக்கொள்வார்கள். 3வதாக சில மாணவர்களை
4 வயசு ஆகும் பொழுது அவர்களை பாடசாலையிலே இருக்கக்கூடிய விசேட கல்வி அலகுகளில் உங்களுக்கு தெரியும் இலங்கை முழுவதற்கும் 700க்கும் மேற்பட்ட விசேட கல்வி அலகுகள் பாடசாலைகளிலே இயங்குகின்றன. இந்த விசேட கல்வி அலகுகளிலே இந்த மாணவர்களை உட்படுத்துவார்கள். 4வது முறைதான் ஒரு மாணவன் சாதாரணமான பிள்ளைகளுடன் சில இந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜி என்று இஸ்லாம் மிஸ் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த மாதிரியான உதவி தொழில்நுட்பங்களோடு அல்லது சாதாரணமாக பிள்ளைகளுடன் கற்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் சாதாரண வகுப்பறைகளிலே அவர்களை உட்படுத்துவார்கள். ஆகவே எங்களுக்கு இதிலிருந்து ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள முடியும். விசேட தேவையுடைய பிள்ளை ஒன்று இருக்குமான்னு சொன்னால் அவர்களுக்கு கற்றலுக்கான சகல சந்தர்ப்பங்களையும் கல்வி அமைச்சு ஏற்படுத்தி இருக்கின்றது. இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள், விசேட தேவையுடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கான கல்வி வாய்ப்புகள் மறுக்கப்படவில்லை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்கள் பாடசாலையிலே ஏனைய மாணவர்களுடன் கற்கக்கூடிய திறமையுடன் காணப்பட்டால் அவர்கள் பாடசாலைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஏனையவர்களுக்கு தேவையான வகையிலே அவர்களுக்கான வளங்களுடன் அவர்கள் அந்த உதவிகளை மேற்கொள்கிறார்கள். எனவே உங்கள் வீடுகளில் அவ்வாறான பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பாடசாலையினூடாக அவர்களுக்கான கற்றல் வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுங்கள். வினிதாயினி அவர்களிடம் ஒரு வினா, தேசிய கல்வி நிர்வாகத்திலே உங்களுடைய துறையிலே இவ்வாறு பல்வேறு வகையான செயற்பாடுகளை நீங்கள் மேற்கொண்டு வந்தாலும் சில பாடநெறிகளையும் நீங்கள் மேற்கொண்டு வருகின்றீர்கள். இந்த விசேட தேவையுடையவர்களுக்கான டிப்ளோமா பாடநெறியினை நீங்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அது தொடர்பாக சற்று கூற முடியுமா? முன்னர் குறிப்பிட்டது போல எங்களுடைய சேவைகள், அதாவது எங்களுடைய துறைகளுடைய சேவைகள் தொடர்பாக இஸ்ரா அவர்கள் கூறியிருந்தார்கள். அதில் ஒன்றுதான் கற்க நெறிகளை நடாத்தி செல்வது. அந்த கற்க நெறிகள் எங்களுடைய துறையில் 3 கற்க நெறிகளை நாங்கள் நடாத்தி வருகின்றோம். ஒன்று தான் விசேட கல்வி டிப்ளோமா கற்க நெறி, 2வது பிரெயில் சான்றிதழ் கற்க நெறி, அதாவது அது 6 மாதம், அதனால் அது சான்றிதழ் கற்க நெறி, 3வதாக சைகை மொழி டிப்ளோமா கற்க நெறி. இந்த 3 கற்க நெறிகளை நாங்கள் நடாத்தி வருகின்றோம். அதில் நான் உங்களுடைய கேள்விக்கு அமைய நான் விசேட கல்வி டிப்ளோமா கற்க நெறி தொடர்பான விவரங்களை கூற விரும்புகின்றேன். இந்த கற்க நெறியானது 2003ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று நாங்கள் 21வது குழுவினர் பேட்சஸை நாங்கள் எடுத்திருக்கிறோம், உள்வாங்கி இருக்கின்றோம். 2 மொழிகளில் நடக்கின்றது, மீடியம் 2, சிங்களம் தமிழ் ஆகிய 2 மொழிகளிலும் இது நடாத்தி வருகின்றோம். இந்த கற்க நெறி யாருக்கு தேவை என்று பார்ப்போமாக இருந்தால், இந்த கற்க நெறிக்கு கல்வியியலாளர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், அதே போல் நாங்கள் பெற்றோர்களுக்கும் இந்த கற்க நெறிக்கு வாய்ப்பு கொடுக்கின்றோம். அது 1% அளவில் இதுக்கான வாய்ப்பு வழங்குகின்றோம். ஏனென்றால் அவர்களுக்கும் இந்த கற்க நெறி கட்டாயம் தேவை என்பதற்காக, அதாவது விசேட தேவை உள்ள பிள்ளைகளை எவ்வாறு அவர்கள் கையாள வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காக. ஆனால் இதற்கான தகமைகளாக, அடிப்படை தகமைகள் என்பது கட்டாயம். இந்த கற்க நெறிக்கு அடிப்படையாக இவர்கள் கட்டாயம் உயர்தரத்தில் இவர்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். உயர்தரம் அவர்கள் சித்தி எய்தியவர்கள் மட்டும்தான் இந்த கற்க நெறியில் நாங்கள் வாய்ப்பு கொடுக்கின்றோம். மற்றையவர்கள் ஆசிரியர்களாக இருக்கலாம். இதனை அதாவது இவ்வாறான பிள்ளைகளோடு சேவை செய்கின்ற ஏனைய அதிகாரிகளாக கூட இருக்கலாம். இவர்கள் தான் இந்த இலக்கு குழுக்களாக இருக்கிறார்கள் இந்த கற்க நெறியில். இந்த கற்க நெறி நான் இதனுடைய கலைத்திட்டம் அல்லது இதனுடைய உள்ளடக்கம் தொடர்பாக கூறுவதாக இருந்தால், இந்த கற்க நெறியில் பிரதான கூறுகளாக கல்வி கூறுகள் 4 பிரதான கல்வி கூறுகளும் ஏனைய பிரயோக கற்கை கூறுகளும் காணப்படுகின்றது. மொத்தம் 8 பாடங்கள் இவர்களுக்கான கோர்ஸ் காணப்படுகின்றது. 8 பிரிவுகளாக 4 பிரதான பாடங்களும் ஏனைய பாடங்களாக இவர்களுக்கான டீச்சிங் ப்ராக்டிஸ், அதாவது கற்பித்தற் பயிற்சி. அதே போல் இவர்கள் ஒரு ஆய்வு ஒன்றையும் நடத்தவும், ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒரு ஆய்வினையும் செய்ய வேண்டும். அதே போல் விருப்பத்துக்குரிய பாடங்கள் இவர்களுக்கு 2 பாடங்கள் இவர்களுக்கு தெரிவு செய்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த கற்க நெறியை படிப்பவர்கள் அல்லது இதனுடைய
பங்கு பற்றுபவர்கள் விசேட தேவை உள்ள பிள்ளைகள் எந்த வகையான பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களை கையாளக்கூடிய ஆற்றல் திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் அந்த விருப்பத்துக்குரிய பாடத்தில் சேர்க்கப்பட்டுள்ள பாடங்களாக பிரைல் என்ற ஒரு விருப்பத்துக்குரிய பாடம், அதே போல் சைகை மொழி பாடமும், அதே போல் ஏனைய பாடங்களாக ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் என்று சொல்கிறது, நாங்கள் மொழி அண்ட் மொழிதல் சிகிச்சை என்று சொல்லுகின்றோம் அந்த பாடம், அதே போல் ஆக்குபேஷனல் தெரப்பி என்று சொல்லுகின்ற இயன்நிலை சிகிச்சை என்று சொல்லப்படுகின்றது. இந்த பாடங்கள் இதில் உட்படுத்தி இருக்கின்றோம் கலைத்திட்டத்தில். இதிலிருந்து அவர்கள் விருப்பத்துக்குரிய பாடம் 2 ஆசிரியர்கள் தெரிவு செய்யலாம். இவ்வாறாகத்தான் நான் இந்த கலைத்திட்டம் அல்லது இதனுடைய பாடக்கூறுகளாக உங்களுக்கு விளக்கம் தரக்கூடியதாக இருக்கும். இவை எத்தனை வருடங்கள் இந்த கற்கநெறியை நீங்கள் நடத்துகின்றீர்கள்? அந்த கற்கநெறிக்குரிய காலம் இந்த காலம் ஒரு வருடத்துக்கான காலம்தான். ஆனால் பகுதி நேரம்தான், முழுமையான பங்கு பட்டுதல் இல்லை. அதாவது விடுமுறை நாட்களில் தான், அதாவது கிழமை நாட்களினுடைய இறுதி நாட்களாகிய 2 நாட்களும் தான் இவர்கள் பங்கு பற்றுவார்கள். ஏனென்று சொன்னால் இந்த கற்கநெறி ஆசிரியர்கள் தான் அதிகமானவர்கள். ஆகவே ஆசிரியர்கள் பாடசாலை செல்ல வேண்டி இருக்கின்றதால் நாங்கள் முழுமையாக இந்த கற்கநெறியை வழங்க முடியாது. ஆசிரியர்களுடைய நன்மை கருதி நாங்கள் பகுதி நேரமாகத்தான் இந்த கற்கநெறியை வழங்குகின்றோம். 1 வருடம்தான் இதனுடைய காலக்கூடாக இருக்கின்றது. இஸ்ரா அவர்களே, நீங்கள் பல்வேறு வகையான கற்கநெறிகளில் பிரெயில் கற்கையினையும் இங்கு பாடநெறியை நீங்கள் கற்பித்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பிரெயில் என்பது கண் பார்வை குறைபாடுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எழுத்து மொழி ஒன்று. அந்த பிரெயில் கற்கை தொடர்பாக சற்று கூற முடியுமா? உட்படுத்தல் கல்வித்துறையினால் நடத்தப்படுகின்ற மிக விசேடமான ஒரு சான்றிதழ் கற்கை நெறியாகத்தான் நாங்கள் பிரெயில் கற்கை நெறியை அறிமுகப்படுத்துகிறோம். 6 மாத காலங்களை உள்ளடக்கிய வார இறுதி நாட்களில் நடைபெறுகின்ற இந்த பிரெயில் கற்கை நெறியானது இலங்கையில் உட்படுத்தல் கல்வித்துறையினால் தான் நடத்தப்பட்டு வருகிறது. ஏனைய பல நிறுவனங்களில் ஆரம்பிக்கப்பட்ட போதும் கூட அவை பெருவாரியாக வெற்றி அளிக்கவில்லை என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவ்வாறு இருந்தும் தொடர்ச்சியாக உட்படுத்தல் கல்வித்துறையினால் நாங்கள் இந்த பிரெயில் சான்றிதழ் கற்கை நெறியை நடத்தி வருகிறோம். குறிப்பாக பிரெயில் கற்கை நெறியை பொறுத்த மட்டிலே விசேட, அதாவது பார்வை குறைபாடுடைய பிள்ளைகளோடு சேவை செய்கின்ற அல்லது கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் இதனுடைய பிரதான இலக்கு குழுக்களில் ஒருவராக இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆசிரியர்கள் அதே நேரம் பார்த்தீர்கள் என்றால் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், ஏற்கனவே வினிதா மிஸ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், விசேட கல்வி தேவையுடைய பிள்ளையினுடைய கற்றலில் பெற்றோருக்கு மிகப்பெரிய பங்குண்டு. அந்த அடிப்படையில் இவர்கள் அந்த பயிற்சிகளை அல்லது அது தொடர்பான தகவல்களை தெரிந்திருத்தது மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே பெற்றோர் மிக முக்கிய பங்குதாரர்களாக இலக்கக்குழுவாக காணப்படுகிறார்கள். அதே நேரம் பார்வை குறைபாடுடைய நபர்களுக்கு சேவை செய்கின்ற பல நிறுவனங்கள் இலங்கையில் காணப்படுகின்றன. உதாரணமாக விசேட சமூக சேவை திணைக்களம், நீதிமன்றங்கள், போலீஸ் நிலையங்கள் என பல்வேறு நிலையங்கள் காணப்படுகின்றன. அவற்றிலிருந்து சேவை செய்கின்ற அல்லது அவற்றில் வேலை செய்கின்ற நபர்கள் கூட இந்த சான்றிதழ் கற்கை நெறியை கற்பதற்காக வருவதனை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இந்த அதாவது கல்வி அமைச்சினுடைய விசேட கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் இந்த பாடத்தை கற்றிருப்பது மிக அவர்களுக்கு இருக்க வேண்டிய மேலதிக தகுதியாக அல்லது தகுதியாக கருதப்படுகிறது. ஆகவே அவர்களும் இந்த கற்கை நெறியை கற்பதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். விசேட பாடசாலைகள், ஏற்கனவே சார் குறிப்பிட்டிருந்தார், விசேட பாடசாலைகள் காணப்படுகிறது இலங்கையில். பார்வை குறைபாடுடைய பிள்ளைகளுக்காக பாடசாலைகள் காணப்படுகின்றன. அங்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்களும் மிக முக்கியமாக இந்த கற்கை நெறியை கற்று வருகிறார்கள். இந்த பாடநெறியினை அவர்கள் தொடர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கான அடிப்படை தகமைகளாக நீங்கள் இதனை வரையறுத்து வைத்திருக்கிறீர்கள். சான்றிதழ் பாடநெறியை பொறுத்த மட்டிலே சாதாரண தர பரீட்சையில் அவர்கள் சித்தி அடைந்திருக்க வேண்டும். அதே நேரம் இந்த பிள்ளைகளோடு அல்லது பார்வை குறைபாடுடைய நபர்களோடும் அல்லது பிரெயில் தொடர்பான விடயங்களோடு அவர்கள் பரிச்சயமானவர்களாகவும் இருக்கின்ற பொழுது தான் அவர்களை நாங்கள் அதுக்கான அடிப்படை தகுதியாக பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் இது ஒரு பிரயோக ரீதியான கற்கை. கூடுதலாகவே இந்த பாடநெறி பிரயோக ரீதியாக இருப்பதனால்
அவர்களுடைய வருகை முக்கியமாக கருதப்படுகிறது. ஆகவே நாங்கள் அவர்கள் இந்த பிரயோக ரீதியாக கற்கை நெறியாக இருப்பதனாலும் கூட நாங்கள் சான்றிதழ் அந்த சாதாரண பரீட்சையில் அவர்கள் சித்தி அடைந்திருப்பதோடு இது சார்ந்த துறை சார்ந்தவர்களோடு செயற்பட வேண்டும் என்பதை நாங்கள் அடிப்படை தகுதியாக கொண்டிருக்கிறோம். எவ்வளவு காலத்தினை நீங்கள் வரையறை செய்திருக்கிறீர்கள் அவர்களுக்குரிய கற்கை நெறிக்குரிய காலமாக? ஆரம்பத்திலே நான் குறிப்பிட்டது போல 6 மாதங்களை உள்ளடக்கிய வார இறுதி நாட்களில் இடம்பெறுகின்ற பாடநெறியாக இது அமைந்திருக்கிறது. ஆம், அதே போன்று நீங்கள் சைகை மொழிக்குரிய பாடநெறியையும் வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பாடநெறி தொடர்பாக உங்களுக்கு சிறிய விளக்கத்தினை வழங்க முடியுமா? விசேடமாக இடம்பெறுகின்ற மற்றொரு பாடநெறியாகத்தான் நாங்கள் சைகை மொழி பாடநெறியை அறிமுகப்படுத்தலாம். ஏற்கனவே விசேட கல்வி பாடநெறிக்கு தேவையான தகைமைகள் சைகை மொழி டிப்ளோமா பாடநெறியை கற்கின்ற அல்லது கற்க விரும்புகின்றவர்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சைகை மொழி பாடத்தை கற்க விரும்புகின்றவர்களிடம் அதனை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதாவது அவர்கள் உயர்தர பரீட்சையில் சித்தி அடைந்திருக்க வேண்டும், அல்லது அவர்கள் கேட்டல் குறைபாடுடைய பிள்ளைகளின் பெற்றோர்களாக இருக்க வேண்டும், அல்லது கேட்டல் குறைபாடுடைய நபர்களுக்கு சேவை செய்யக்கூடிய நிறுவனங்களில் வேலை செய்கின்ற அல்லது அவர்கள் பணியாளர்களாக இருக்க வேண்டும், ஆசிரிய ஆலோசகர்கள், கல்வியலாளர்கள், அதிபர்கள், விசேட கல்வி பாடசாலைகளில் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் மற்றும் இதர நபர்கள் ஆர்வமுள்ளவர்கள் கூட இதில் பங்குதாரர்களாக அவதானிக்க முடியும். அதே நேரம் இந்த பாடநெறியை கற்கின்றவர்கள் யார் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது போலீஸ் அதிகாரிகள், அதாவது லோயர்ஸ், அதே நேரம் வைத்தியர்கள், அதே நேரம் நீதிமன்றங்களில் பணிபுரிகின்ற நபர்கள் போன்ற இன்னொரு நிறுவனங்களில் வேலை செய்கின்ற பலரும் இந்த கற்கை நெறியை பற்று வருவதனை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் இந்த சைகை மொழி டிப்ளோமா பாடநெறி சான்றிதழ் பாடநெறியாகவும் வழங்கப்படுகிறது. உயர்தரத்தில் சித்தி அடையாத 18 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாரும் சைகை மொழியை கற்க விருப்பமாக ஆர்வமுள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சான்றிதழ் பாடநெறியும் வழங்கப்படுகிறது. அவர்களுடைய எக்ஸன் ரிசர்ச் என்று சொல்கின்ற செயல்நிலை ஆய்வு தவிர்ந்த அந்த கற்கை நெறியில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற பாட உள்ளடக்கங்கள் அனைத்தும் அவர்களுக்கு வழங்கப்படும். மிஸ்ரா, நீங்கள் பல்வேறு வகையான பாடநெறிகள் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தீர்கள். இவர்கள் தங்களுக்கு சில தேவைகளின் நிமித்தம் இந்த கற்கை நெறியினை தொடர்கின்றார்கள். நான் கேட்க நினைப்பது என்னவென்றால், இந்த கற்கை நெறியினை தொடர்வதன் மூலம் ஏதாவது வேலை வாய்ப்பினை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? மிகவும் அருமையான ஒரு கேள்வி. உண்மையில் நீங்கள் கேட்டது போல அண்மை காலமாக எங்களுடைய பாடநெறிகளை கற்கின்ற நபர்களினுடைய எதிர்பார்ப்புகள் வித்தியாசமாக காணப்படுகின்றன. இலங்கையினுடைய தற்போதைய நிலையை மையப்படுத்தி அவர்கள் வெளிநாடுகளில் தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்கான என்ட்ரி குவாலிஃபிகேஷனாக அனுமதி அதாவது அவர்கள் வாய்ப்புகளை பெறுவதற்கான ஒரு பாடநெறியாக இந்த பாடநெறியை கற்று வருவதை எங்களால் அவதானிக்க முடியுமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் பரீட்சைகள் முடிவதற்கு முன்னரே எங்களுடைய பரீட்சைகள் எப்போது இடம்பெறும், நாங்கள் எப்பொழுது இந்த சான்றிதழ்களை பெற முடியும் என்ற ஆர்வத்துடன் எங்களை அவர்கள் அணுகுகின்ற முறையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது நாங்கள் பார்க்கிறோம் இலங்கையில் தற்போதைய இருக்கின்ற இந்த சூழ்நிலைக்கு மிக முக்கியமான அல்லது மிக பொருத்தமான ஒரு பாடநெறியாக அமைந்திருக்கிறது. சில வேளைகளில் இலங்கையிலே நாங்கள் பெரிதாக நினைத்து கொள்ளாவிட்டாலும் அதற்குரிய வசதிகள், வாய்ப்புகள், அந்த திறமைக்குரிய சந்தர்ப்பங்கள் வெளிநாட்டில் மாணவர்களுக்கு அதிகமாக கிடைக்கின்றன. அந்த வாய்ப்புகளை பற்றி அறிந்தவர்கள் இந்த கற்கை நெறியிலே அதிகமாக நாட்டங்கொள்வார்கள். நீங்கள் உங்கள் துறையிலே இவ்வாறு பல்வேறு வகைப்பட்ட பாடநெறிகளை உருவாக்கி இருக்கின்றீர்கள், பல்வேறு வகையான ஆசிரியர்களுக்கான உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். வேறு எவ்வகையான உதவிகள் உங்களிடமிருந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உங்கள் துறையினூடாக சென்று கொண்டிருக்கின்றன? நன்றி. அதாவது எங்களுடைய கல்வித்துறை தொடர்பான சேவைகள் தொடர்பாக ஆரம்பத்தில் சொன்னது போல நாங்கள் எங்களுடைய துறையில் வள நூல்கள் தயாரிக்கின்றோம். அந்த வளநூல்கள் எவ்வாறு என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் விசேட தேவை உள்ள பிள்ளைகளுடைய வகைப்பாடு இன்று 14ஆக காணப்படுகின்றது.
இந்த 14 வகைகள்லையும் எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு தெரியும் தேசிய கல்வி நிறுவனத்தில் திட்டமிடல் பிரிவு வந்து எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் பிளானிங் ஒன்று தர சொல்லுவார்கள். அப்போ நாங்கள் திட்டமிடுவோம் இந்த வருடத்துக்கு எந்த வகையான பிள்ளைகளுக்காக நாங்கள் இந்த வள நூல்களை தயாரிக்க போகின்றோம் என்று. அப்போ நாங்கள் பல்வேறு வகையான வள நூல்களை தயாரித்திருக்கின்றோம். உதாரணமாக ஒரு பல்வகமை இயலாமை உள்ள பிள்ளைக்கு எப்படி நீங்கள் வகுப்பறையில் இருக்கின்ற பல்வகமை இயலாமை உள்ள பிள்ளைக்கு எவ்வகையான செயற்பாடுகளை நீங்கள் செய்யலாம் என்று சொல்லி ஆசிரியர்களுக்குத்தான் நாங்கள் இந்த வள நூட்களை தயாரிக்கின்றோம். ஆசிரியர்கள் இந்த வள நூட்களை கற்று அதிலிருந்து எப்படி அந்த மாணவர்களுக்கு அதனை பயன்படுத்த முடியும் என்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவுறுத்தல்கள் இங்கு நாங்கள் வழங்கியிருப்போம். இதே மாதிரியாக பல்வேறு வகையான பிள்ளைகளுக்கு, ஆட்டிசம் பிள்ளைகளுக்கு, கேட்டல் குறைபாடுள்ள பிள்ளைகளுக்கு, பார்வை குறைபாடுள்ள பிள்ளைகளுக்கு, இதை மாதிரியான பல்வகை தேவை உள்ள பிள்ளைகளுக்கு நாங்கள் வள நூட்களை தயாரித்து வருகின்றோம். அதனை பின்னர் நாங்கள் ஆலோசகர்களுக்கு பயிற்சிகள் வழங்குகின்றோம் இந்த நூட்களை வைத்துக்கொண்டு. அப்போ அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை தங்களுடைய வலயங்களுக்கு சென்று தங்களுடைய ஆசிரியர்களுக்கு இவர்கள் பயிற்றுவிப்பார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் செய்கின்றோம் வள நூட்கள். அதே போல் இது தொடர்பான உங்களுக்கு தெரியும் டிக்ஷனரிஸ், அகராதிகள், இந்த விசேட தேவை உள்ள பிள்ளைகள் விசேட கல்வித்துறை தொடர்பாக புதிய சொற்களஞ்சியங்கள் இருக்கின்றன. நீங்கள் பார்க்க போனால் இந்த துறை தொடர்பாக அதிகமான மெட்டீரியல்ஸ் அல்லது இது தொடர்பான நூட்கள் ஆங்கில மொழிகளிலே அதிகமாக இருக்கின்றது. நாங்கள் அறிந்தது. ஆகவே இது எங்களுடைய தேவையாக இருக்கின்றது. இது தொடர்பான சொற்பதங்களை நாங்கள் உருவாக்கி வருகின்றோம். எங்களால் முடிந்த அளவில் 3 மொழிகளிலும், அதாவது ஆங்கிலம், தமிழ், சிங்களம், இவ்வாறாக நாங்கள் முடிந்த அளவில் இதனை செய்து வருகின்றோம். அதே போல் நீங்கள் முதல் அதிகாரி கூறியது போல சைகை மொழி டிப்ளோமா கற்கனரி செய்கின்றோம், வழங்கி வருகின்றோம். ஆனால் சொற்களஞ்சியங்கள் இல்லை. சைகை மொழிக்கு தேவையான சொற்களஞ்சியங்கள் எங்களிடம் அரிதாகவே இருக்கின்றன. அப்போ இது தொடர்பான தேவை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் சாதாரண பாடசாலைக்கு வழங்குகின்ற அந்த நூட்களை முடியுமான சொற்களுக்கு நாங்கள் சைகைகள் உருவாக்கி கொண்டு அதனை முடிந்தளவில் நாங்கள் அந்த வள நூட்களை செய்து வருகின்றோம். சில பாடங்களுக்கு மட்டும், எல்லா பாடங்களுக்கும் நாங்கள் இன்னும் முழுமையாக இல்லை. எங்களால் முடிந்தளவு சில பாடங்களுக்கு சைகை மொழியில் செய்து வருகின்றோம். இவ்வாறான செயற்பாடுகளுடன் நீங்கள் முதல் கூறியது போல கலைத்திட்ட இயைபாக்கம் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம் முன்னர். இன்று உள்ள ட்ரெண்டில் நாங்கள் கல்வி மறுசீரமைப்பில் நாங்கள் மொடியூல் சிஸ்டத்துக்கு நாங்கள் வர இருக்கின்றோம். இந்த மொடியூல் சிஸ்டத்தை எப்படி நாங்கள் வகுப்பறைக்குள் விசேட தேவை உள்ள பிள்ளைகளோ பல்வகமை கற்றல் தேவை உள்ள பிள்ளைகளோ கையாள வேண்டும் என்பதற்கு ஆசிரியர்களுக்கு கைநூல்கள், வழிகாட்டல்கள், அறிவுறுத்தல்களை நாங்கள் தயாரித்து வருகின்றோம். இது இன்னும் தயாரிப்பு நிலையில் இருக்கின்றன, இன்னும் பரப்புக்கு செல்லவில்லை. அதாவது கல்வி நிலையங்களுக்கோ பாடசாலைகளுக்கோ நாங்கள் சென்று இன்னும் அதனை வழங்கவில்லை. இன்னும் அந்த தயாரிப்பு நிலையும் அதற்கான முயற்சிகளிலும் தான் என்று அதனை செய்து வருகின்றோம். இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் பாடசாலை ஆசிரியர்கள், அதே போல் பல்வகமை கற்றல் தேவையுள்ள பிள்ளைகள் இவர்களுக்காக சார்பாக இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் அதிகளவு நாட்டம் கொண்டு செய்து வருகின்றோம். உங்களுடைய சிறப்பான முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, நாங்கள் முன்பு விசேட கல்வி என்கின்ற பதத்தினை தான் அறிந்திருக்கின்றோம். அதுதான் பயன்பாட்டிலே அதிகமாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பதமாக காணப்படுகின்றது. இந்த விசேட கல்வி, உட்படுத்தல் கல்வி, இந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன என்பதை நீங்கள் கூற முடியுமா? ஆமாம், மிகவும் நல்ல ஒரு கேள்வி இதுவும். விசேட கல்வி மற்றும் உட்படுத்தல் கல்வி, இப்பொழுது ஆசிரியர்களுடைய நியமனத்தின் பொழுது பாவிக்கப்படுகின்ற வசனம் விசேட கல்வி ஆசிரியர்கள், ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸ். அதாவது கல்வியற் கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த கற்கை நிறைக்கும் பெயர் விசேட கல்வி. ஆனால் உட்படுத்தல் கல்வி என்கின்ற பொழுது அது மிகவும் ஒரு பரந்த துறை. சாதாரணமாக விசேட கல்வி என்பது இப்போ நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அந்த சுற்று நிருபங்களுக்கு அமைவாக விசேட கல்வி என்பது ஒரு தயார்படுத்துகின்ற ஒரு இடமாக,
மாணவர்களை சாதாரணமான வினிதாயினியிடம் சொன்ன மாதிரி அந்த உட்படுத்தல் கல்வி என்பதற்கு தயார்படுத்துகின்ற ஒரு இடமாகத்தான் இந்த விசேட கல்வியை நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போன்று உட்படுத்தல் கல்வியிலே இருக்கக்கூடிய விசேட கல்வி தேவையுடைய மாணவர்களை வளப்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டினைத்தான் விசேட கல்வி துறையினர் ஆற்ற முடியும். ஆகவே விசேட கல்வி என்கின்ற அந்த பரப்புக்குள் இருக்கக்கூடியவர்கள் ஏனைய சாதாரணமான வகுப்பறைகளிலே படிப்பிக்கக்கூடிய அந்த பெருந்தொகையான ஆசிரியர்கள், நிர்வாகிகள், அந்த முழுமையான பரப்புக்கும் நாங்கள் அந்த விசேட கல்வி அணியினர் உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே உட்படுத்தல் கல்வியை முன்கொண்டு செல்வதற்கான ஒரு உதவியினை விசேட கல்வி அணியினர் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், அதாவது IDEA நாங்கள் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் டிசேபிலிட்டி எஜுகேஷன் ஆக்ட், இது அமெரிக்காவினுடைய ஒரு சட்டம். அதை தழுவியதாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 14 வகையான விசேட தேவையுடைய மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இலங்கை கல்வி அமைச்சும் இந்த 14 வகையான விசேட தேவையுடைய மாணவர்களை வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான விசேட தேவையுடைய மாணவர்களை அவர்களுக்கு பொருத்தமான விதத்திலே அவர்களுக்கு தேவையான கல்வியினை வழங்கி அவர்களை சாதாரணமான வகுப்பறைக்கு கொண்டு சேர்ப்பதற்கான இந்த நடவடிக்கை தான் விசேட கல்வி. கொண்டு சேர்த்ததன் பின்னர் மேலும் அவர்களை மெருகூட்டி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியவர்கள் உட்படுத்தல் கல்வி துறையினர். ஆகவே விசேட கல்வி துறையினருடைய உதவியினை பெற்று உட்படுத்தி கல்வித்துறையினர் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதாவது சாதாரண வகுப்பறையிலே மாணவர்கள் கற்பதற்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பவர்களாக இந்த விசேட கல்வித்துறையினர் காணப்படுகின்றார்கள். அதுதான். ஆனால் அதற்கான தயார்படுத்தல் இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்லிட்டோம் ஏற்கனவே, 4 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை பாடசாலையில் சாதாரணமாக எங்களுக்கு தெரியும், ஒரு பாடசாலைக்கு ஒரு பிள்ளை செல்ல வேணும்னு சொன்னால் 6 வயது பூர்த்தியாக வேணும். அதன் பின்பு தான் அவர்களை தரம் ஒன்றுக்கு நாங்கள் இணைத்து கொள்வோம். ஆனால் 4 வயதுடைய மாணவர்களாக இருக்கின்ற விசேட தேவையுடைய மாணவர்களை ஒரு 6 வயதுடைய மாணவனை எவ்வாறு நாங்கள் பாடசாலைகளிலே சேர்த்து கொள்ளுகின்றோமோ அதே நடைமுறைக்கு அமைவாக இந்த 4 வயதுடைய மாணவனையும் நாங்கள் விசேட பாடசாலைகளிலும் விசேட கல்வி அலகுகளிலும் சேர்த்து கொள்கின்றோம். உதாரணமாக இந்த சுரக்ஷா என்கின்ற இந்த காப்புறுதி திட்டத்திலே 4 வயது தொடக்கம் பாடசாலை கல்வி மாணவர்களுக்கான காப்புறுதி வழங்கப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே எங்களுக்கு விளங்க வேண்டிய விடயம் என்னவென்றால் 4 வயது இருக்கக்கூடிய விசேட தேவையுடைய மாணவர்களை விசேட கல்வி அலகிலே நாங்கள் அவர்களை பொருத்தமான விதத்திலே உருவாக்கி, அதாவது சாதாரணமாக 1ஆம் தரத்திற்கு செல்வதற்குரிய ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் செய்து அவர்களை நாங்கள் 1ஆம் ஆண்டுக்கு உட்படுத்த வேண்டும், 1ஆம் தரத்திற்கு அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பது விசேட கல்வியினருடைய நோக்கம். மேலும் 1 வருடமோ 2 வருடமோ எடுத்துக்கொண்டு பொருத்தமான இடத்திலே எப்போதாவது அவர்களை உட்படுத்தல் கல்வித்துறைக்கு கொண்டு போக வேண்டும் என்கின்றது அந்த கொள்கையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும் இலகுவாக. இந்த விசேட கல்வி என்பது உட்படுத்தல் கல்விக்கான ஒரு ஆரம்ப ஒரு படிநிலை. ஆகவே விசேட கல்வி அணியினர் விசேட கல்வித்துறையை பார்க்கின்றதோடு உட்படுத்தல் கல்வித்துறையிலே இருக்கக்கூடிய விசேட மாணவர்களை கவனிக்கின்ற ஒரு தன்மையினையும் அனைத்து விடயங்களையும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த உட்படுத்தல் கல்வித்துறையும் காணப்படும். அதாவது ஒரு குறுகிய வட்டமாக இருந்த விசேட கல்வி இப்பொழுது உட்படுத்தல் கல்வியாக ஒரு பரந்த நிலையிலே பரிணாமத்தினை இது பெற்றிருக்கின்றது என்று நாங்கள் சொல்ல முடியும். துஷ்யந்தன் அவர்கள் கூறியது போல 4 வயதில் பிள்ளைகளை இணைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது எல்லா சமூகத்தில் இது ஒரு கேள்வியாக எழும். உங்களுக்கு தெரியும், விசேட தேவை உள்ள பிள்ளைகளை ஏர்லி இன்டர்வென்ஷன் என்ற விடயம் பேசப்படுகின்றது. அதாவது ஒரு பிள்ளைக்கு ஓரளவு இயலாமைகள் அதிகமாக இருக்கும்போது நாங்கள் இன்னும் பின்னுக்கு போகும்போது அந்த குறிப்பிட்ட வயது மட்டத்தில் அந்த தேர்ச்சியை அந்த திறனை அடைய வைக்கிறது கடினமாக இருக்கும். அதனால்தான் 6 வயது நிரம்பிய ஒரு பிள்ளையை நாங்கள் சாதாரண பிள்ளையை நான் உட்படுத்துவதற்கு தயாராகின்ற பொழுது விசேட தேவை உள்ள பிள்ளை 2 வயதுக்கு முன்னரே நான் தயார்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் ஏர்லி இன்டர்வென்ஷன், அதான் ஆரம்பத்திலேயே பிள்ளையை தயார்படுத்த வேண்டும். அப்போது தான் அந்த 2 வருட கேப்புக்குள்ள அந்த விஷயங்களை திறன்களை பிள்ளையால் முழுமையாக அந்த வயது வரும்போது செய்யக்கூடிய ஆற்றலை பெறக்கூடியதாக இருக்கும் என்ற காரணத்தினால் இது உளவியலாளர்களால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விடயம். அதனை எங்களுடைய நாடும்
ஏற்றுக்கொண்டு இன்று நடைமுறைப்படுத்துகின்ற நிகழ்வுகள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதாவது விசேட பயிற்சிகளை அந்த 2 வருட காலமும் நீங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கான ஏற்பாடுகள் தான் இன்று செய்யப்படுகிறது. ஆகவே ஏர்லி இன்டர்வென்ஷன், அதே போல் இது தலையீடுகள், ஆரம்ப தலையீடுகள், அதே போல தான் ஆரம்ப இனங்காணல் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. திருவாளர் துஷ்யந்தன் கூறியது போல இனங்காணல் செயற்பாடுகளில் நாங்கள் பிள்ளைகளை இனங்காணல் செய்வதற்கும் ஆரம்பத்திலே செய்யும் கொண்டு தான் சொல்ல வருகின்றார்கள். அதாவது பிள்ளைக்கு இயலாமைகள் அதிகரித்து கொண்டு போகும்போது எங்களால் தலையீடுகள் செய்வது கடினம். ஆகவே பிள்ளை பிறந்த உடனே இந்த ஏதாவது இடர்பாடுகள் நீங்கள் சின்ரம் தெரிந்ததாக இருந்தால் ஆரம்பத்திலே உரிய இடங்களுக்கு சென்று அதற்கான இனங்காணலை தெளிவாக தெரிந்தால்தான் எங்களுக்கு தலையீடு செய்வதற்கு இலகுவாக இருக்கும். ஆகவே ஏர்லி இன்டர்வென்ஷன், ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன், இந்த 2 விஷயங்களும் இந்த விசேட தேவை உள்ள பிள்ளைகளோடு தொடர்பட்ட வகையில் மிக மிக முக்கியமானது. இது பெற்றோர்களுக்கு இந்த விவரங்கள் கட்டாயம் சென்றடைய வேண்டும். ஆசிரியர்களை விட இது பெற்றோர்களுக்கு அதிகம் இந்த விடயங்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் இந்த சமூகம் விழிப்பாக இருக்க வேண்டும். அதாவது இவ்வாறான ஒரு பிள்ளை எங்கள் குடும்பத்தில் இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால், அல்லது அவர்களுடைய செயற்பாடு சாதாரண பிள்ளையிடமிருந்து சற்று மாறுபட்டதாக இருக்கின்றது என்றால் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அந்த அவதானத்தின் ஊடாகத்தான் நீங்கள் அவர்களை இனம் காண முடியும். அவ்வாறு இனம் கண்டு கொண்டால் அவர்களுக்கான சில பயிற்சிகள், அந்த நிலையங்களை நீங்கள் அணுகி அவர்களை நீங்கள் வளப்படுத்தி சாதாரண சமூகத்துடன் நீங்கள் இணைத்துக் கொள்வதற்கு இந்த ஆரம்ப நிலை என்பது மிகவும் இலகுவானதாக இருக்கு. இதில் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும். அதாவது இன்றைக்கு விசேட கல்வி அலகுகளிலே இணைக்கின்ற பொழுது உட்படுத்தல் கல்வியை நோக்கி என்கின்ற ஒரு கைநூலை கல்வி அமைச்சு தயாரித்திருக்கின்றது. நல்ல பெரிய புத்தகம் ஒன்று, கிட்டத்தட்ட தமிழிலே ஒரு 500 பக்கத்துக்கு மேலே வரும். அதாவது எவ்வாறு மாணவர்களை சாதாரணமாக தரம் 1 வரும்பொழுது அவர்களை உட்படுத்தல் கல்வி வகுப்பறைக்குள்ளே இணைக்க முடியும் என்பது தொடர்பாக அந்த கைநூலுடைய தலைப்பே உட்படுத்தல் கல்வியை நோக்கி என்று சொல்லி இன்றைக்கு இலங்கை முழுவதுக்கும் அந்த புத்தகங்கள் கைநூல், இதுவரைக்கும் இலங்கையினுடைய கல்வி வரலாற்றிலே விசேட கல்விக்கான ஒரு கைநூல் ஒன்று தயாரிக்கப்பட்டிருந்ததில்லை கல்வி அமைச்சின் ஊடாக. ஆகவே அவ்வாறான ஒரு கைநூல் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு இலங்கை முழுவதுக்கும் சிங்கள மீடியம், தமிழ் மீடியம் 2ம் எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆசிரியர்கள் இப்பொழுது தங்களுடைய வகுப்பறைகளிலே அந்த உட்படுத்தல் கல்வியை நோக்கி என்கின்ற அந்த ஆசிரியர் கைநூலை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இங்கு குறிப்பிட வேண்டும். அதாவது இலங்கையிலே இப்பொழுது அந்த உட்படுத்தல் கல்வி என்பதற்கு அவ்வளவு தூரம் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது அல்லது ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது என்பதனை உங்களுடைய கலந்துரையாடல்கள் தெளிவாக எங்களுக்கு எடுத்து எம்பியிருக்கின்றன. இஸ்ரா அவர்களே, தேசிய கல்வி நிர்வாகமானது இன்று புதிய கலைத்திட்ட தயாரிப்பாக இருக்கலாம், எந்த விடயமாக இருக்கலாம், உலக நோக்கினை அல்லது உலக போக்கிற்கு ஏற்ற வகையில் நாங்களும் ஓட வேண்டும் அல்லது எங்களுடைய மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் என்பதிலே மிகவும் குறிக்கோளாக அதனை செயற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தேசிய ரீதியாகவும் அல்லது உலகளாவிய ரீதியாகவும் பல்வேறான செயற்திட்டங்களுடன் அவர்கள் இணைந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த வகையிலே நீங்கள் தேசிய கல்வி நிர்வாகத்தின் ஒரு துறையினராக இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வகையான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள் அல்லது மேற்கொண்டு கொண்டிருக்கின்றீர்கள்? மிகவும் சிறப்பான ஒரு வினா. அதாவது நாங்கள் கிணற்று தவளைகள் போன்று இல்லாமல் நாங்கள் பரந்த அளவில் எங்களுடைய உலகப்போக்கிற்கேற்ப எங்களுடைய மாணவ செல்வங்களை நாங்கள் எடுத்து செல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதே நேரம் கற்றல் கற்பித்தல் செயல்முறைகளும் மாற்றம் பெற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தேசிய கல்வி நிர்வாகத்தின் உட்படுத்தல் கல்வித்துறையானது சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் பல்வேறு நிறுவனங்களோடு கைகோர்த்து செயற்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது தேசிய கல்வி நிர்வாகத்தின் எங்களுடைய துறையிலே செயலாற்றுகின்ற அல்லது பணி அணியினராக இருக்கின்ற சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் பலரும் கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளிலே, அதே நேரம் தெற்காசிய நாடுகள் பலதிலும் அவர்கள் பயிற்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பயிற்சியினுடைய பிரதிபலிப்பாக எங்களுடைய வெளிப்பாடுகளும் வெளியீடுகளும் காணப்படுகின்றன என்பதில் நிதர்சனமான உண்மை. அதே போன்று நாங்கள் பல்வேறு மாநாடுகளை தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் காலத்துக்கு காலம் செய்து வருகிறோம்.
உட்படுத்தல் கல்வி தொடர்பாக தேசிய மாநாடு, அதே நேரம் இவ்வருடத்தின் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி இடம்பெற்ற இன்டர்நேஷனல் சிம்போசியம், அதே போன்று பார்த்தீர்களாக இருந்தால் வருடம் இடம்பெறுகின்ற கருத்தரங்குகள் என்பவற்றினூடாக நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற வளவாளர்களை நாங்கள் இணைத்து கொண்டு அவர்களினுடைய ஆய்வு முடிவுகளை நாங்கள் கலந்துரையாடுகின்ற அந்த ஆய்வு முடிவுகளை கருத்தாடல் செய்கின்ற இடமாக எங்களுடைய இந்த மாநாடுகள் காணப்படுகின்றன. அதே நேரம் உள்நாட்டிலே உட்படுத்தல் கல்வி, விசேட கல்வி தொடர்பாக ஆய்வுகளில் ஈடுபட்ட நபர்களினுடைய ஆய்வு முடிவுகள் கூட நாங்கள் புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறோம். அவற்றை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம். அவற்றை அடிப்படையாக கொண்டு பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் கூட இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்று அரச மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களோடும் நாங்கள் இணைந்து செயற்படுகின்றோம். கல்வி அமைச்சு, சுகாதார அமைச்சு, சமூக சேவைகள் அமைச்சு, சமூக வலுவூட்டல் அமைச்சு, அதே நேரம் விளையாட்டு அமைச்சு போன்ற பல்வேறு அமைச்சுக்களோடையும், உயர்கல்வி அமைச்சு போன்ற பல்வேறு அமைச்சுகளோடு நாங்கள் இணைந்து செயற்படுவது போன்று அரசு சார்பற்ற நிறுவனங்களாக யூனிசெஃப், சேவ் த சில்ட்ரன், யுனெஸ்கோ, அதே நேரம் இலங்கை டெஃப் சொசைட்டி, அதே நேரம் பல்வேறு விசேட கல்வி பாடசாலைகள், விசேட கல்வி பாடசாலைகளினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. எங்களுடைய ஆசிரியர்களுடைய ஆசிரியர் பயிற்சி செயல் அமர்வுகளை பயிற்சிகளை நாங்கள் அங்கே தான் மேற்கொண்டு வருகிறோம். இவ்வாறு பல்வேறு வகையான ஒன்றிணைப்பாக கைகோர்த்து செயற்படுகின்ற ஒரு செயற்பாடாக நாங்கள் அவர்களுடைய அந்த புலமைகளையும் பெற்று எங்களினுடைய பிரயோக புலமைகளையும் பகிர்ந்து கொண்டு நாங்கள் இந்த உட்படுத்தல் கல்வித்துறையிலே பாரிய மாற்றங்களையும் அதே நேரம் எங்களுடைய பங்களிப்புகளையும் செய்து வருகிறோம். சிறப்பாக உங்களுடைய பதில். எனக்கு ஒரு வினா ஒன்று முன்னதாகவே நான் கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அதாவது நாங்கள் இந்த கலைத்திட்டம் தயாரிப்பு தொடர்பாக பேசி கொண்டிருந்தோம். இந்த கலைத்திட்டம் எல்லாம் தயாரித்து பாடசாலையிலே மாணவர்களை நாங்கள் உள்வாங்கிய பின்பு இவர்கள் கண்டிப்பாக பரீட்சைக்கு முகம் கொடுக்க வேண்டும். இந்த பரீட்சைக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் எவ்வாறான வகையிலே இந்த பரீட்சையினை எதிர்கொள்கின்றார்கள்? அதாவது ஏனைய மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற புள்ளிகளுக்கும் அல்லது இவர்களுக்கு ஏதாவது விசேட சலுகைகள் வழங்கப்படுகின்றதா அல்லது உங்களூடாக அவர்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்கின்றதா? அவர்கள் எவ்வாறு இந்த பரீட்சைகளை முகம் கொடுக்கின்றார்கள், அதில் வெற்றி பெறுகின்றார்கள் என்பது தொடர்பாக குறிப்பிட முடியுமா? ஆமாம், இது ஒரு நல்ல கேள்வி ஒன்று. நான் அண்மை காலமாக கடந்த வாரம் முழுவதும் காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கான அந்த விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு சலுகை வழங்குகின்ற கூட்டத்திலே அதிக அளவில் பங்கு கொண்டிருந்தேன். குறிப்பாக நான் தெற்கு மாகாணம் முழுவதும் அதே போன்று கொழும்பு மாவட்டத்தினுடைய பல வலயங்களுக்கும் நான் சென்றிருந்தேன். உண்மையாகவே இலங்கை பரீட்சை திணைக்களமும் இது தொடர்பாக மிகுந்த பிரயத்தனம் எடுத்து நான் நினைக்கிறேன் இம்முறை 1080 மாணவர்களுக்கு இந்த சலுகையினை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே இது இப்பொழுது இந்த உருவாக்கப்பட்டிருக்க அந்த 2 சுற்று நிறுவனங்களையும் தான் நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிட வேண்டும். ஏனென்று சொன்னால் அவ்வளவு விடயங்களை அவை உள்ளடக்கி இருக்கின்றன. அதன் அடிப்படையிலே இன்று சாதாரணமாக வகுப்பறைகளிலே இருக்கக்கூடிய விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு அவர்களுடைய ஐஇபி, அதாவது இண்டிவிஜுவல் எஜுகேஷன் பிளான், அது அவர்களுடைய தனியார் கல்வி திட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவையின் நிமித்தம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை குறைத்து அவர்களுக்கு பொருத்தமான விதத்தில் இந்த பரீட்சைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆகவே பரீட்சைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் அங்கு ஏற்படுத்தப்பட வேண்டும். உதாரணமாக ஒன்றை குறிப்பிடலாம். நான் சந்தித்த ஒரு விடயம், ஒரு மாணவி ஒருவர் வந்திருந்தார். அவருக்கு இருக்க முடியாது, நின்று கொண்டிருக்கு எழுத முடியும், இருக்க முடியாது. ஆகவே இருந்து அவருக்கு பரீட்சை எழுத முடியாது. ஆகவே அவருக்கு நாங்கள் கொடுத்த சலுகை அவருக்கு பொருத்தமான சலுகை. ஏனெனில் மாணவர்களை பரீட்சிப்பது என்பது அவர்களுக்குரிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த பின்னர் பரீட்சிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் இலகுவாக தங்களுடைய விடைகளையோ தங்களுடைய திறமைகளையோ வெளிப்படுத்துவார்கள். ஆகவே இதிலே பரீட்சை திணைக்களம், அதாவது பொதுவாக இலங்கை முழுவதுக்கும் பரீட்சை நடத்தக்கூடிய பரீட்சை திணைக்களம் அந்த அவ்வகையான வசதி வாய்ப்புகளை வழங்குகின்ற பொழுது அனைத்து பாடசாலைகளும் சாதாரண வகுப்பறையில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப நிச்சயமாக இந்த வசதிகளை பரீட்சை பொழுது வழங்க வேண்டும். இதற்காக
உதாரணமாக கண் தெரியாத ஒரு மாணவர் என்று சொன்னால், பார்வை குறைபாடுடைய ஒரு மாணவர் என்று சொன்னால் அவருக்கு போதிய வெளிச்சம் தேவைப்படலாம். ஆகவே அந்த போதிய வெளிச்சத்தை அவர்கள் வழங்க வேண்டும். அதே போன்று சில மாணவர்களுக்கு அதிக அளவு வெளிச்சம் தேவைப்படாது. ஆகவே அந்த இடத்துல அவர்களுக்கு போதுமான அளவு வெளிச்சம் உள்ள பிரதேசத்தை வழங்க வேண்டும். அதே போன்று பிரெயில் மூலமாக கற்கின்ற மாணவர்களுக்கு அதற்குரிய திருத்துணர், அதற்குரிய வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதே போன்றுதான் உடலியல் குறைபாடுடைய மாணவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் சக்கர நாற்காலியில் இருந்து எழுதுவதற்கும் அதே மாதிரி, அதாவது மாணவர்களுக்கு இதெல்லாத்தையும் தீர்மானிக்க வேண்டியது பாடசாலையினுடைய ஆசிரியர், அதிபர், இவர்கள் தீர்மானிக்க வேண்டும். இது இன்னும் இலகுவாக்கப்பட்டுள்ளது. நான் நினைக்கின்றேன் எதிர்வரும் காலங்களில் இலங்கை பரீட்சை திணைக்களம் 100 வலயங்களிலும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த விசேட கல்வி கணிப்பீட்டு குழுவினருடன், அந்த குழுவினருடன் இணைந்து இவ்வகையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு இருக்கிறார்கள். ஆகவே பாடசாலைகளிலே அதிபர்கள் இது தொடர்பாக மிகுந்த கவனம் எடுத்து இந்த பரீட்சைகளை நடத்த வேண்டும். விசேட கல்வி அலகுகளில் கற்கின்ற மாணவர்கள் தொடர்பாக எவ்வித பிரச்சனையும் வராது. ஏனெனில் அது விசேட கல்வி ஆசிரியர்கள் பார்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். பாதிக்கப்படக்கூடிய மாணவர்கள் உட்படுத்தல் கல்வித்துறையிலே இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஒவ்வொருவருக்குமான தனிப்பட்ட அந்த வசதி வாய்ப்புகள் பரீட்சைகளின் போது வழங்கப்பட வேண்டும். அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய, உதாரணமாக தரம் 1 தொடக்கம் 10 வரைக்கும் அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் தொடர்பாக அதில் இன்னும் ஒன்று குறிப்பிடணும். உதாரணமாக தரம் 5 புலமை பரிசில் வருகின்ற பொழுது அது தொடர்பான ஒரு கடிதம் அந்த பரீட்சை திணைக்களத்துக்கு அதிபரால் எழுதப்பட வேண்டும். ஆகவே தாங்கள் அந்த 1ஆம் ஆண்டு தொடக்கம் தரம் 5 வரைக்கும் எவ்வாறு மாணவரை பரீட்சித்தார்களோ அது தொடர்பான விவரத்தை எழுதி அதை பரீட்சை திணைக்களத்திடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் மாணவர் தொடர்பாக. அதே போன்று உயர்தரம், அதே போன்று சாதாரண தரத்துக்கு அதிபருடைய அந்த கடிதம் என்பது மிகவும் முக்கியமானது. ஆகவே இங்கே வகை சொல்லக்கூடியவர்கள், வகை கூறக்கூடியவர்கள் அதிபரும் ஆசிரியர்களும். எங்கே இருப்பார்கள் என்ற மாணவர்கள் சாதாரணமான வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள். கண்டிப்பாக. அதாவது பாடசாலை என்பது அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தினை எங்கே கொண்டே நிறுத்த வேண்டும் என்பதற்கு வகை கூறக்கூடியவர்களாக, அவர்கள் அதனை தீர்மானிப்பவர்களாக, அல்லது அவர்களுக்கு வசதிகள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களும் ஒரு சிறப்பான நிலையினை அடைய முடியும். இஸ்ரா அவர்களே, ஆய்வு என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் எங்களுடைய முன்னெடுப்புகள் அத்தனையும் ஆய்வினை அடிப்படையாக கொண்டதாக இருந்தால்தான் ஒரு சிறந்த எதிர்காலத்திற்குரிய ஒரு வழிகாட்டல்களை எங்களால் மேற்கொள்ள முடியும். அந்த வகையிலே இது அனைத்து பாடத்துக்கும் இந்த ஆய்வு என்பது முக்கியமானது. உங்களுடைய துறையில் இன்னும் மிக முக்கியமானதாக காணப்படும். ஏனென்று சொல்லி சொன்னால் புதிய புதிய முயற்சிகளினூடாக அவர்கள் எவ்வாறு இன்னும் மேல் நோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பதனை நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு இடத்திலே இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்களுடைய உட்படுத்தல் கல்வித்துறையானது எவ்வகையான ஆய்வுகளை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள், அவற்றை எவ்வாறு நடைமுறைப்படுத்துகின்றீர்கள்? உட்படுத்தல் கல்வித்துறையினால் பல்வேறு ஆய்வு நடவடிக்கைகளும் முன்னெடுப்புகளும் காலத்திற்காலம் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன. பாரிய மாற்றங்களை அந்த ஆய்வுகள் சமூகத்தில் அல்லது இந்த துறையில் செய்திருக்கின்றது என்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக தேசிய கல்வியற் கல்லூரிகளில் விசேட கல்வித்துறையில் விசேட கல்வி அனுமதி நியமனம் பெற்று ஆசிரியர் பயிலுனர்களாக நியமனம் பெற்று கல்வி கற்று பின்னர் விசேட கல்வி ஆசிரியர்களாக நியமனம் பெற்று அவர்கள் அதாவது பிளேஸ்மெண்ட் செய்கின்ற பொழுது, இடப்படுத்தப்படுகின்ற பொழுது பல ஆசிரியர்களும் விசேட கல்வி அலகுகள் இல்லாத அல்லது விசேட கல்வி தேவையுடைய பிள்ளைகள் கற்காத பாடசாலைகளில் இடப்படுத்தப்பட்டிருப்பதனை எங்களுடைய ஒரு ஆய்வு கண்டறிந்துள்ளது. ஆகவே அது துறைக்கு, அதாவது விசேட கல்வித்துறைக்கு செய்திருக்கின்ற அல்லது ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய இழப்பு. ஆகவே அந்த விடயத்தை இந்த ஆய்வு சுட்டிக்காட்டின் காரணமாக தற்பொழுது கல்வி அமைச்சினுடைய பல முன்னெடுப்புகள் குறித்த ஆசிரியர்கள் குறித்த பாடசாலைகள், அது விசேட கல்வி அலகுகள் இருக்கின்ற பாடசாலைகளில் அல்லது விசேட கல்வி பிள்ளைகள் கற்பிக்கப்படுகின்றது உறுதிப்படுத்தப்படுகின்ற பொழுது அல்லது உட்படுத்தப்பட்டிருந்தார்கள்னா அவ்வாறான பாடசாலைகளுக்கு நியமனம் வழங்கப்படுவதனை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று மிக அண்மையில் கடந்த வருடங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு தான்
மாற்று கணிப்பீட்டு முறைகள் நீங்கள் ஏற்கனவே கலந்துரையாடினீர்கள். எவ்வாறு இவர்களுடைய பரீட்சைகளின் போது இவர்களுக்கான பரீட்சை சலுகைகள் வழங்கப்படுகின்றதா, அல்லது இவர்களினுடைய வினாத்தாள்கள் சாதாரணது போன்று திருத்தப்படுகின்றனவா என்று வினாக்களை தொடுத்திருந்தீர்கள். ஆகவே இவர்களுக்கான மதிப்பீட்டு மற்றும் கணிப்பீட்டு முறைகளும் பரீட்சை மதிப்பீட்டு முறைகள் மாற்று மதிப்பீட்டு முறைகள் இன்று சர்வதேச ரீதியிலே பல நாடுகளிலும் பின்பற்றப்பட்டு வருகின்றன. அவை தொடர்பாக இலங்கையில் அவ்வாறான மதிப்பீட்டு முறைகள் கையாளப்படுகின்றனவா? ஏற்கனவே சார் குறிப்பிட்டிருந்தார், அதாவது அதிபரனுடைய அறிக்கை கடிதம் மிக முக்கியமாக இருக்கிறது. தரம் 1 to 5 வரையும் அந்த பிள்ளை எவ்வாறு மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு மாற்று மதிப்பீட்டு முறைகள் பாடசாலையில் பின்பற்றப்பட்டு பொது பரீட்சையில் மாத்திரம் பொதுவான பரீட்சைகள் பின்பற்றப்படுமாக இருந்தால், பொதுவான வழிமுறைகள் பின்பற்றப்படுமாக இருந்தால் அது குறித்த பிள்ளையினுடைய திறனை மதிப்பிடுவதாக அமையாது. எனவே மாற்று மதிப்பீட்டு முறைகளினுடைய அவசியத்தை பரீட்சை திணைக்களத்துக்கு எங்களுடைய கல்வி புலத்திற்கு முன்வைப்பதற்காகவும் அதனுடைய தேவையை வலியுறுத்துவதற்காகவும் எங்களுடைய துறையினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு மிக முக்கியமான ஒரு ஆய்வாக இருக்கிறது. அதனுடைய அறிக்கைகள் மிக விரைவில் பரீட்சை திணைக்களத்துக்கு சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய துறையினால் பாலிசி, அதாவது கொள்கை தொடர்பாக விசேட கல்வி, இலங்கையில் விசேட கல்வி மற்றும் உட்படுத்தல் கல்விக்கான கொள்கைகள் குறைவாக காணப்படுகின்றன. ஆகவே அவ்வாறான கொள்கைகளை தயாரிப்பதற்கான அவசியத்தை கூட இந்த ஆய்வுகளினுடைய முடிவுகள் தான் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றன. இவ்வாறு காலத்திற்கு காலம் பல ஆய்வுகள் எங்களுடைய துறையினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எதிர்காலத்திலும் இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். சிறப்பான ஆய்வுகள் எங்களுடைய எதிர்கால சந்ததியினை வளப்படுத்தும் என்கின்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இறுதி வினாவிற்கு வந்திருக்கின்றோம். எதிர்காலத்தில் உங்களுடைய துறையினூடாக நீங்கள் இன்று தேசிய கல்வி நிர்வாகத்திலே மிகப்பெரிய ஒரு துறையாக வியாபித்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே நீங்கள் எதிர்காலத்தில் இந்த சமூகத்திற்கு செய்ய திட்டமிட்டிருக்கும் அல்லது உட்படுத்த கல்வியினூடாக நீங்கள் இந்த சமூகத்திற்கு கொடுப்பதற்காக எதிர்பார்த்திருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக சற்று குறிப்பிட முடியுமா? உட்படுத்தல் கல்வித்துறை தொடர்பாக நாங்கள் யோசிக்கும் போது அல்லது நினைக்கும் போது இந்த இடத்தில் 2 வகையான விடயங்களில் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இஸ்ரா அவர்கள் கூறியதிலிருந்து வருகின்றேன். இது தொடர்பான சட்ட திட்டங்கள், பாலிசிஸ் மிகவும் முக்கியமானது. எந்த ஒரு செயற்பாட்டை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் சட்டத்திட்டங்கள் இல்லையாக இருந்தால் அதனை நாங்கள் நிறைவாக செய்வதில் பெரும் இடர்பாடு இருக்கின்றது. அந்த இடர்பாட்டை நாங்கள் விடுபட வேண்டுமாக இருந்தால் உறுதியான ஒரு சட்டம் அல்லது ஒரு திட்டமோ அறிக்கையோ எமது நாட்டில் இதுவரை காலமும் இல்லாமலே இருந்தது உட்படுத்தல் கல்வி துறை தொடர்பாக. அதனுடைய வளர்ச்சி கட்டமாக இன்று நாங்கள் பார்க்கலாம். அது தொடர்பான ஒரு சட்டம் ஒன்று இன்று ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். கல்வி ஆணைக்குழு இது தொடர்பான சட்டம் ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றது. இருந்தாலும் மேலும் பல்வேறு விடயங்களை இன்னும் நாங்கள் உறுதி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எதிர்காலத்தில் இந்த சட்டங்கள் தொடர்பாக நாங்கள் வெளிநாடுகளில் சர்வதேச ரீதியில் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றதோ அதை நாங்கள் ஸ்டடி பண்ணி அது எங்களுடைய நாட்டுக்கு பொருத்தமான வகையில் இன்னும் எவ்வாறு நாங்கள் சலுகைகளையோ வசதிகளையோ எங்களுடைய மாணவர்களுக்கு, இந்த விசேட கல்வி ஆசிரியர்களுக்கு, உட்படுத்தல் கல்வி ஆசிரியர்கள் சார்பாக நாங்கள் என்னென்ன செய்யலாம் என்பது தொடர்பாக இது சட்டம் பாலிசிஸ் சம்பந்தமாக நாங்கள் யோசிக்க வேண்டிய தேர்வை எதிர்காலத்தில் இருக்கின்றது. அதே போல் எங்களுடைய துறையில் நாங்கள் செய்யக்கூடியவை, இது சட்டங்கள் என்பது தேசிய கல்வி நிர்வாகத்தால் முடியாத காரியம். எங்களுக்கு அதற்கான அதிகாரம் இல்லை. ஆனால் எங்களால் இன்புட், அதாவது நாங்கள் அவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்க முடியும். ஆனால் எங்களுடைய துறையில் நாங்கள் நேரடியாக சென்று செய்யக்கூடியது இந்த ஆசிரியர்களுக்கு, ஆசிரியர் ஆலோசகர்களுக்கு, அதே போல் பாடசாலை மட்டத்தில் சென்று நாங்கள் அதிபர்களுக்கு, கல்வியியல் கல்லூரிகள் சென்று கல்வியலாளர்களுக்கு நாங்கள் நேரடியாக எங்களுடைய பயிற்சிகளையோ செயலமர்களையோ வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த துறை தொடர்பாக ஆற்றுகின்ற கல்வியலாளர்களுக்கு நாங்கள் இன்று உள்ள ட்ரெண்ட், இன்று உள்ள நிலைமை, இன்று என்ன தேவை இருக்கின்றது என்று பார்க்க போனால் இந்த டெக்னாலஜி என்ற விஷயம் அதிகமாக பேசப்படுகின்றது. நாங்கள் இன்று பேசுகின்றோம் அசிஸ்டிவ் டெக்னாலஜி தொடர்பான ஒரு விவரம்.
இன்று பல ஆய்வுகளை நாங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பல ஆய்வுகள் இன்று உதாரணமாக இருக்கின்றது. அது தொடர்பாக எங்களுடைய நாட்டில் மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த உதவி தொழில்நுட்பங்கள் எவ்வளவு தூரம் அவசியம், எவ்வளவு தூரம் இந்த ஆசிரியர்களுக்கு அவசியம், அதே போல் பிள்ளைகளுக்கு விசேட தேவை உள்ள பிள்ளைகளுக்கு மற்றும் பல்வகமை கற்றல் தேவையுள்ள பிள்ளைகளுக்கு அவசியம் என்பதை தெரிந்து இது தொடர்பாக நாங்கள் பல நூட்களையோ ஆய்வுகளையோ நடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்று நாங்கள் இன்னொரு முயற்சி எடுத்திருக்கின்றோம். இந்த கலைத்திட்ட இயைபாக்கம் தொடர்பாக ஏலவே நாங்கள் கதைத்த விடயம்தான். இந்த கலைத்திட்ட இயைபாக்கங்களை நாங்கள் இந்த புத்தகங்களில் எழுதி ஆசிரியர்களுக்கு கொடுக்கும்போது அதனை வாசித்து விளங்கி கொள்வது எத்தனை பேர், இதற்கான நேரத்தை ஒதுக்கி கொள்வது எத்தனை பேர் என்பது கேள்விக்குறி. இன்று டெக்னாலஜி வளர்ந்திருப்பதனால் நாங்கள் உடனடியாக சர்ச் பண்ணுவது கூகுளுக்கு சர்ச் பண்ணி இது தொடர்பாக என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஆகவே நாங்கள் இன்று முயற்சி எடுத்திருக்கின்றோம். யூடியூப்பில் இது தொடர்பாக சில வீடியோ கிளிப்ஸை, அதாவது இவ்வாறான ஒரு இடர்பாடுள்ள பிள்ளைக்கு நீங்கள் எப்படி உங்களுடைய கலைத்திட்டத்தை இயல்புபடுத்த முடியும் என்பது தொடர்பாக இன்று நாங்கள் வீடியோ கிளிப்ஸ் ஒன்றை தயாரிப்பு நிலையில் இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் இதை நாங்கள் எதிர்காலத்தில் இதனை வெளியீடு செய்து இதனை நாங்கள் எவ்வளவு தூரம் சக்ஸஸ் ஆகும் என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பின்னர் இப்போ நாங்கள் செய்திருக்கின்றது குறிப்பிட்ட ஒரு 10-11 வீடியோ கிளிப்ஸ் மட்டுமே எங்களால் இப்போதைய எங்களுடைய பட்ஜெட்டில் செய்திருக்கின்றோம். அதே போல் நீங்கள் முன்னர் இஸ்ரா கூறியது போல சர்வதேச நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள் சில என்ஜிஓக்கள். உதாரணமாக ஜாய்கான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நிறுவனம் இலங்கையில் பல்வேறு ஆய்வுகளை நடத்தி சில சஜஷன்ஸை எங்களுக்கு தேசிய கல்வி நிர்வாகத்துக்கு என்பதில்லை, இலங்கை பூராகவும் அவர்கள் ஒரு பிளான் ஒன்றை எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார். இதில் சில விஷயங்களை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எதிர்காலத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய சில செயற்பாடுகள் அவர்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். அதனை நாங்கள் செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கின்றோம். அதில் ஒன்றுதான் அவர்கள் கூறியிருக்கின்ற விடயம், தனியார் சார் நிகழ்ச்சி திட்டத்தை நாடு பூராகவும், இது விசேட தேவை உள்ள பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, எல்லா பாடசாலைகளுடைய ஆசிரியர்களும் இது பற்றிய அறிவு தெரிந்திருக்க வேண்டும். ஏன் இது செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும், இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை நாங்கள் சாதாரண ஆசிரியர்களுக்கு, விசேட தேவை உள்ள பிள்ளைகளுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து ஆசிரியர்களும் இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு, இது தொடர்பான அறிவினை சென்றடைய வைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை என்று செய்து கொண்டு வருகின்றோம். இதே போல தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங் அல்லது உலகளாவிய கற்றல் வடிவமைப்பு என்ற ஒரு விடயம். இது ஒரு ரெடிமேட்டான ஒரு விடயம். நீங்கள் எல்லாருமே இதை பற்றி நார்மலாகவே அறிந்து கொள்ளலாம். டெக்னாலஜி தான், இதுலேயும் டெக்னாலஜி தான் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை பயன்படுத்தி ஒரு விசேட தேவை உள்ள பிள்ளைகளுக்கு சுயமாக அவர்கள் எவ்வாறு அதை பயன்படுத்தலாம், ஒரு தேர்ச்சியை அடைய வேண்டுமாக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு முடியாத இடர்பாடான விஷயங்களை இது இலகுபடுத்தி கொடுத்திருக்கின்றது. ஆனால் இங்கு என்னவென்று சொன்னால் டெக்னாலஜி தான் அதிகமாக பயன்படுத்தும். அது மட்டுமில்லை, அசிஸ்டிவ் டெக்னாலஜி தொடர்பான விடயங்கள் ஆசிரியர்களுக்கும் சென்றடைய வேண்டும், அதனை பயன்படுத்துகின்ற பிள்ளைகளுக்கும் இது தொடர்பான எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில் போய் சென்றடைய வேண்டும். இது தொடர்பான விவரங்களும் நாங்கள் எதிர்காலத்தில் இவையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டிய எதிர்கால விவரங்களாக இருக்கின்றது. அது மட்டுமன்றி தேசிய கல்வி நிறுவனத்தில் உட்படுத்தல் கல்வித்துறை இயங்கினாலும் எங்களுடைய அந்த பரப்பளவு இன்னும் விசாலமாக வேண்டும். அதாவது இந்த இடத்தில் நாங்கள் ஒரு மாடல் ஒன்றை காட்ட வேண்டும். உட்படுத்தல் கல்வித்துறை என்றால் இப்படியான ஒரு செட்டப் தான் இருக்க வேண்டும்
என்ற ஒரு மொடல் ஒன்றை நாங்கள் எங்களுடைய ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கும் போது எங்களுக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வளங்கள் என்னென்ன செட்டப் இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் எதிர்காலத்தில் திட்டமிட்டிருக்கின்றோம். இது தொடர்பாக நாங்கள் என்ஜிஓஸ், உங்களுக்கு தெரியும், வேர்ல்ட் விஷன், யூனிசெஃப் இவ்வாறானவர்களிடம் கதைத்து கொண்டிருக்கின்றோம். இதற்கான ஆதரவுகள், இது நிதியுதவிகளை தரும்படி நாங்கள் இப்போ பேச்சளவில் இருக்கின்றோம். அதெல்லாம் எங்களுடைய ஃபியூச்சர் பிளானாக இருக்கின்றது. இவ்வாறாக நாங்கள் சுருக்கமாக கூறிக்கொள்ளும். இந்த தொழில்நுட்பம் என்பது இன்று மக்களுடன் மறுக்க முடியாத அல்லது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டிருக்கின்றது. இந்த தொழில்நுட்பம் இல்லாவிட்டால் நாங்கள் இன்னும் பல ஆண்டுகள் பின்னால் சென்று விடுவோம் என்கின்ற நிலைமையிலே நாங்கள் இருக்கின்றோம். எனவே இந்த தொழில்நுட்பத்துடன் நாங்களும் பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த விசேட தேவையுடைய பிள்ளைகளும் அந்த தொழில்நுட்பத்துடன் இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான நிர்பந்தத்திற்கு அங்கே ஆளாக்கப்படுகின்றார்கள். எனவே அவர்களுக்குமான வாய்ப்புகளையும் வசதிகளையும் வழங்குவதற்காக எங்களுடைய தேசிய கல்வி நிறுவனத்தின் உட்படுத்தல் கல்வித்துறையினர் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். நாம் இவ்வளவு நேரமும் உட்படுத்தல் கல்வித்துறை, அதாவது தேசிய கல்வி நிர்வாகம் என்று தனக்குரிய ஒரு பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய உட்படுத்தல் கல்வித்துறையினருடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்துரையாடி கொண்டிருந்தோம். எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இன்று கலந்துரையாடிய அனைத்து விரிவுரையாளர்கள், வளவாளர்கள் அனைவருக்கும் எமது மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இன்னும் ஒரு துறைசார் நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.